வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். மக்களிடையே தொழில் முனைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டின் தொழில் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முத்ரா கடன் திட்டங்களில் வாராக்கடன் 3.5% அளவில் மிகவும் குறைவாகவே உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 3 லட்சம் பயனாளிகள் முத்ரா திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர். மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற 27 நட்சத்திரங்களுக்கான கோமாதா பூஜையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் முத்ரா திட்டம் தொடக்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் முத்ரா திட்ட பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இத்திட்டம் கனவுகளை நினைவாக்கி பயனாளிகளின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி பயனாளிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எண்ணற்ற தனிநபர்கள் இத்திட்டத்தின் நிதி ஆதரவு மூலம் தங்களின் தொழில் முனைவு திறன்களை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் முந்தைய அரசுகளால் கண்டுகொள்ளப்படாத பிரிவினருக்கு இத்திட்டத்தினால் நிதி அதிகாரம் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். நம்பிக்கையும் சுயசார்பும் உள்ளவர்களாக இந்திய இளைஞர்களை மேம்படுத்துவதே முத்ரா திட்டத்தின் நோக்கம் என்றும் இந்தியர் எவருக்கும் எதுவும் அசாத்தியம் அல்ல என்பதையே இத்திட்டம் நிரூபித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். முத்ரா திட்ட பயனாளிகளில் சுமார் 70% பேர் பெண்கள் என்பதையும் சுமார் 50% பயனாளிகள் SC/ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டி முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒவ்வொரு கடனும் கண்ணியம், சுயமரியாதை மற்றும் வாய்ப்புகளின் சின்னமாகவே திகழ்வதாக கூறினார். நாட்டின் தொழில்கடன் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள ஒவ்வொருவரும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எளிதில் அணுக இதனால் ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது முத்ரா திட்ட பயனாளிகள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பிரதமரின் முத்ரா திட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோருக்கு 20 லட்சம் ரூபாய் வரையிலான வங்கிக் கடன் உத்தரவாதம் கோராமல் வழங்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 52 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் மொத்தம் 32.6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முத்ரா கடன் பெற்றுள்ளனர். மாநிலங்களை பொறுத்தவரை நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிகபட்ச அளவில் முத்ரா கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த இடங்களில் உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் ஜம்மு காஷ்மீர் முதலிடம் வகிக்கிறது. ஒவ்வொருவரையும் தொழில் முனைவோராக மேம்படுத்தும் முயற்சியில் முத்ரா திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முத்ரா திட்ட கடன்களில் 3.5% மட்டுமே வாராக்கடனாக உள்ளதாகவும் உலக அளவில் இத்தகைய தொழில் கடன் பிரிவில் இதுவே மிக குறைந்த வாராக்கடன் விகிதம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டி ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது அதிகார மையங்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டதால் வங்கிகளின் வாராக்கடன் அதிகரித்த நிலையில் முத்ரா திட்டம் வங்கிகளின் நிதி ஆதாரங்களை அடித்தட்டு மக்களுக்கு மடைமாற்றம் செய்திருப்பதாகவும் இதனால் வங்கித்துறையின் ஸ்திரத்தன்மை மாறாமல் அடித்தட்டு மக்களிடையே தொழில் முனைவு திறன், படைப்பாற்றல் மற்றும் சுயசார்பு மேம்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான மக்களின் பயணத்தில் உத்தரவாதமாக அரசு திகழும் என்பதே முத்ரா திட்டம் மக்களுக்கு வழங்கும் செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள். ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் வங்கித்துறை குறித்து பிரதமர் பேசுகையில் இந்திய வங்கிகளின் நிதி ஆரோக்கியம் வலுவாகவே உள்ளதாகவும் அரசின் பல்வேறு சீர்திருத்த முயற்சிகள் காரணமாக பல வங்கிகள் லாபத்தில் சாதனை அளவை எட்டியிருப்பதாகவும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் முத்ரா, ஸ்வாநிதி போன்ற அரசின் திட்டங்களால் வங்கிகளின் நிதி ஆரோக்கியம் மேம்பட்டு இருப்பதே உண்மை என்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்னும் இலக்கை எட்டுவதில் அரசின் கூட்டாளியாக வங்கித்துறை நீடிக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக பிரதமர் மேலும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரேட்களின் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூமுடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. 2 நாள் இந்திய பயணமாக இன்று புதுடெல்லி வந்துள்ள ஷேக் முகமது அல் மக்தூம் இன்று மாலை மும்பை சென்று வர்த்தக தலைவர்களின் வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். துபாய் பட்டத்து இளவரசர் என்ற முறையில் ஷேக் முகமது அல் மக்தூம் இந்தியா வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன.
பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சிறப்பான முறையில் அமலாகி வருகிறது. மாநிலத்தில் இதுவரை 3 லட்சம் பயனாளிகள் முத்ரா திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாகவும் தற்போது 69,000 பயனாளிகள் மொத்தம் 791 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தி வருவதாகவும் இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நமது யூடி புதுச்சேரியில் இதுவரை கிட்டத்தட்ட 3 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று இன்றைய தேதியில் 69,000 பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 791 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. கிஷோர் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் யூடி புதுச்சேரியில் மிக அதிக அளவில் உள்ளனர். கிட்டத்தட்ட 42,000 பயனாளிகள் இன்றைய தேதியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு அதனுடைய நிலுவை இன்றைய தேதியில் உள்ளது. ஏன் இந்த கிஷோர்ல நிறைய இருக்குதுன்னு சொன்னா, முதல்ல உள்ள சிசுல அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடனை கட்டிட்டு அடுத்த ஸ்டேஜில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் மிக அதிக அளவில் நம்ம யூடி புதுச்சேரியில் இருக்கிறதுனால அதனுடைய தொகையும் அதிகமா இருக்கு, பயனாளிகளோட அளவும் அதிகமாக இருக்கிறது. பீரியாடிக்கலி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா விழாக்கால சமயங்கள்ல ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்க லான்ச் பண்ணி பயனாளிகள் அதிக அளவு பயன்பெறுவதற்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற 27 நட்சத்திரங்களுக்கான கோமாதா பூஜையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது. மணக்குள விநாயகர் கோவிலில் லட்சார்ச்சனை நடைபெறுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் அதன் நிறுவனர் வீணா பாணி நினைவாக வரும் 13 முதல் 19ஆம் தேதி வரை கலை விழா நடைபெற உள்ளது. கஜல் மற்றும் சுஃபி இசை நிகழ்ச்சிகளும் நடன நாடக நிகழ்ச்சிகளும் இவ்விழாவில் இடம்பெற உள்ளன. தினம்தோறும் நடிகர்கள் அமீர்கான், பிரபுதேவா, விஜய் சேதுபதி, தோவினா தாமஸ் ஆகியோர் ஆன்லைன் மூலமாக கலை நிகழ்ச்சிகளை தொடக்கி வைக்க உள்ளனர். ஆதிசக்தி கலாச்சார மையத்தின் கலை இயக்குநர் திரு வினய்குமார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஸ்டோரி எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கிற ஒரு டைம்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏஐல இருந்து இதுல இருந்து ப்ரெடிக்டபிள் அல்கோரத்துல இருந்து ஸ்டோரியே கிடையாது. இப்ப நம்ம தாத்தா ஆனாலும் பாட்டி ஆனாலும் அவங்க சொன்ன கதையில தான் நமக்கு ஒரு பிலோசபி, ஒரு எத்திக்ஸ் இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்தது அவங்க சொன்ன கதையில தான். அவங்க தான் வரும் தலைமுறைக்கான கதையும் வரும் தலைமுறைக்கு அவசியமான எல்லாமே அவங்க இல்லாம போகும்போது அவங்க சொல்ற கதையும் தான் இல்லாம போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் 30 இயர்ஸ்ல நம்ம 5000 வருஷமா கதை சொல்லிட்டு இருந்த ஒரு ஜெனரேஷனா வீணா போச்சு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்டோரி டெல்லிங், அந்த ஸ்டோரி டெல்லிங் நேரடியா பாக்குறது, அதுதான் பண்ண போறேன் இந்த வருஷம். காரைக்காலில் தொழில்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் தொழில் முனைவோர் கூட்டம் நடத்தப்படும் என்றும், நிலுவையில் உள்ள தொழில் முனைவோர் விண்ணப்பங்களின் நடப்பு நிலவரம் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இக்கூட்டங்களில் தொழில் முனைவோர் கலந்து கொண்டு தங்களின் குறைகளுக்கு தீர்வு காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாமில் நகரப்பகுதி மற்றும் சாவித்ரி நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு தரியல் திப்பா மைதானத்தில் கிரிக்கெட் ஆடுகளம் அமைக்கும் பணிகளும் சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். ஏனாம் நகராட்சி ஆணையர் திரு ராமகிருஷ்ணா மற்றும் பொறியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மொத்தம் 51 லட்சம் ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். ஐடி நிறுவனங்களில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த புதுச்சேரி நபர் ஒருவரின் புகார் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு நேற்று ஹரியானாவை சேர்ந்த 2 வரை கைது செய்து கூடுதல் விசாரணைக்காக புதுச்சேரிக்கு அழைத்து வந்துள்ளனர். இவர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் பல கோடி ரூபாய் பண மோசடி செய்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா இன்று புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசுகையில், போலியான கால் சென்டர்களை கண்டுபிடித்து மோசடி நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையிலும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் படிப்படியாக வலுக்குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. இன்று கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் போட்டியில் லக்னோ அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 239 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் கொல்கத்தா அணி சற்று முன்வரை 9 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களிடையே தொழில் முனைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டின் தொழில்கடன் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முத்ரா திட்ட கடன்களில் வாராக்கடன் 3.5% அளவில் மிகவும் குறைவாகவே உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 3 லட்சம் பயனாளிகள் முத்ரா திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர். மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று நடைபெற்ற 27 நட்சத்திரங்களுக்கான கோமாதா பூஜையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.